ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டெய்லி சேலஞ்ச் 15 கொஸ்டின் பார்ப்போம்ல அதுதான் பேப்பர்ஸ் இட்ஸ் ஃபைனான்ஷியல் அக்கௌண்டிங். பிஃபோர் தட் இஃப் யூ ஆர் வாட்சிங் அவர் சேனல் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். ஓகே, இப்போ கொஸ்டின் நம்பர் 76 பார்க்க போகிறோம். ஓப்பனிங் ஸ்டாக் ருபீஸ் 1,15,000, கேஷ் சேல்ஸ் வந்து 1,20,000, கிரெடிட் சேல்ஸ் வந்து 2,30,000, க்ளோசிங் ஸ்டாக் வந்து ஒன்றுமே இல்லை. செல்லிங் ப்ரைஸ் வந்து 125% ஆன் காஸ்ட்டு. கம்ப்யூட் பர்ச்சேஸ் எவ்வளோன்றது கண்டுபிடிக்க போகிறோம். ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர் 1,30,000. இதுக்கான சொல்யூஷன் அப்படின்றது வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து இதையும் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். டிடெக்ட் பண்ணுங்க, இதை டிடெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்ததை நான் கன்சிடர் பண்ணி உங்களுக்காண்டி பண்ணி கொடுக்குறேன். ஓகே, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டீங்க நம்புறேன். அடுத்த கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் நம்பர் 77. ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் டெப்டார்ஸ் ஆர் ருபீஸ் 30,000 அண்ட் 40,000. ஓகே, ஓப்பனிங் ஸ்டாக் வந்து 30,000, க்ளோசிங் ஸ்டாக் வந்து 40,000. கேஷ் கலெக்ஷன் ஃப்ரம் டெப்டார்ஸ் வந்து 2,40,000. டிஸ்கவுண்ட் அலௌடு வந்து 15,000. பேட் டெப்ட் வந்து 10,000. டோட்டலாக நம்ம சோல்வ் பண்ணியிருக்க கிரெடிட் வேல்யூ எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 2,75,000. இதுக்கான சொல்யூஷன் இதோ இருக்குது. ஓகே, அடுத்து 78 பார்த்தோம் அப்படின்னா இஃப் த ட்ரேடர்ஸ் நெட் சேல்ஸ் அமௌண்ட் டு ருபீஸ் 80,000 அண்ட் ஹிஸ் கிராஸ் ப்ராஃபிட் இஸ் 60% ஆஃப் சேல்ஸ் அண்ட் ஹிஸ் நெட் ப்ராஃபிட் இஸ் 40% ஆஃப் சேல்ஸ், ஹிஸ் எக்ஸ்பென்சஸ் ஆர் டேஷ். 3,600 தான் ஆன்சர். இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் இதோ இருக்குது, நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகே, 79 பார்த்தோம்னா எ firm had a capital balance of rupees 1 lakh at the beginning of year. At the year end பார்த்தோம் அப்படின்னா the firm has total asset of rupees 1,50,000 and total liabilities of 70,000. If the total withdrawals during the period were rupees 30,000, what was the amount of net profit, net loss of the year? ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர் 10,000 ப்ராஃபிட்டு. இதுக்கான சொல்யூஷன் வந்து இதோ நான் கொடுத்துருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 80வது கொஸ்டின் பார்த்தோன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஃபிக்ஸட் அஸ் அ பிளான்ட் அண்ட் மிஷினரி. அடுத்து 81 பார்த்தோம் அப்படின்னா ஏ ட்ரையல் பேலன்ஸ் ஆஸ் அட் 31st December contains the following information: 12% பேங்க் லோன் 50,000, இன்ட்ரெஸ்ட் பெய்டு 3,800, இன்ட்ரெஸ்ட் டெபிட்டட் டு த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் வந்து 6,000. இதுக்கான சொல்யூஷன் எக்ஸ்ப்ளனேஷன் இது இருக்குது, பார்த்துக்கோங்க. ஓகே, 82. The closing capital of Mr. Yates as on 31/3/2023 was rupees 4 lakh. On 1/4/2022 his capital was rupees 3,50,000. His net profit for the year ended 31st March 2023 was rupees 1 lakh. He introduced 30,000 as additional capital in February 2023. Find out the amount drawn by Mr. B for his personal expenses. இதுக்கான ஆன்சர் வந்து 80,000. ஆப்ஷன் ஏ இதுதான் அதனுடைய சொல்யூஷன். ஓகே, 83 பார்த்தோம் அப்படின்னா இன் கேஸ் ஆஃப் கிளப் த எக்ஸஸ் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் ஓவர் இன்கம் இஸ் கால்ட் அஸ் டெஃபிசிட். ஓகே, 84 பார்த்தோம் அப்படின்னா டொனேஷன் ரிசீவ்டு ஃப்ரம் த ஸ்பெசிஃபிக் பர்பஸ் இஸ் அண்ட் டேஷ் கேபிட்டல் ரிசிப்ட். ஓகே, 85 பார்த்தோன்னா which of the following account is mainly prepared at the time of dissolution of the firm. ஆப்ஷன் ஏ வந்து ரியலைசேஷன் கான்செப்ட். இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். புரியலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். எதுவும் சொல்யூஷன் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னாலும் நீங்கள் எனக்கு டிக்டேட் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் அதை வந்து பண்ணி கொடுக்குறேன். அடுத்து 86 பார்த்தோம் அப்படின்னா எட்ஸ் அண்ட் ஒய் ஆர் பார்ட்னர்ஸ் with the capital of rupees 50,000 and 30,000 respectively. Interest payable on capital is 10% per annum. If the profit earned by the firm is rupees 4,800, what will be the interest on capital for X and Y? Option A 3,000 and rupees 1,000 to 1,800. இதுக்கான சொல்யூஷன் இதோ இருக்குது, நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இது நான் டிக்டேட் பண்ணணும்னு நினச்சா கமெண்ட் டிக்டேட். ஓகே, இப்போ 87 பார்க்க போகிறோம். எட்ஸ் அண்ட் ஒய், எட்ஸ் ஒய் இசட் ஆர் பார்ட்னர்ஸ் இன் த ரேஷியோ ஆஃப்
3:2:1. W is admitted with 1 by 6th share in future profit. Z would retain his original shares. Find out the new profit sharing ratio of the partners. Answer வந்து number 1 12:8:5:5. இதுக்கான explanation நான் கொடுத்துருக்கேன். Please note it. Okay, 88 பார்த்தோம்னா A and B are currently partners in the firm sharing profit and loss in the ratio of 4:3. A new partner C is admitted and after his admission new profit sharing ratio between A, B and C becomes 5:3:2. What will be the sacrifice ratio of A and B after admission of C? Option A பார்த்தோம்னா 5:09 அதான் ஆன்சர். 5:9 அவ்வளோதாங்க. இந்த ஜீரோலாம் அதெல்லாம் விட்டுருங்க. 5:9 அதுக்கான சொல்யூஷன் இது இருக்கு. ஓகே 89 பார்த்தோம்னா the share of profit or losses of partners in absence of oral or written agreement will be dash equal. ஓகே இதுதான் கடைசி கொஸ்டின். ஓகே in absence of specific provisions in the partnership deed, at what rate of interest on capital of the partners would be allowed? Sits present. ஓகேவா இது இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து 6%. டீடில் சொன்னாலும் சொல்லலைனாலும் 6% தான். ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், ஷேர் அண்ட் லைக். பை.